இன்னும் இன்னும் இல்லாமல் 8 நாள் தான் இருக்குது தேர்தல் பரப்புரை முடியறதுக்கு. 21 தேர்தல் பரப்புரை முடியுது. அதனால் அனைத்து கட்சியும் கடுமையாக இரவு பகல் பாராமல் தேர்தல் பரப்புரை செய்திருக்காரு. தேர்தல் கமிஷன் அனுமதிக்கப்பட்ட நேரம் இரவு 10 மணி வரை அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதனுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அவர்கள், ராசா அவர்கள், அது மாதிரி முக்கிய பேச்சாளர்கள், அது மாதிரி வேட்பாளர்கள், அது மாதிரி திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த திருமதி பிரேமலதா அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள், இப்போ பொது உடைமை கட்சியை சேர்ந்த 2 பொது உடைமை கட்சியை சேர்ந்த தலைவர்கள், அந்த முக்கிய பொறுப்பாளர்கள், அது மாதிரி எல்லா கட்சிக்கு தலைவர்களும் கடுமையாக தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்துட்ருக்காங்க. ஒரு கட்சியை தவிரங்க, நடிகர் கட்சியை தவிர பாக்கி எல்லாருமே செய்துட்ருக்காங்க. நடிகர் மட்டும் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். நடிகர் மட்டும் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. 73 வயது ஆகிற முதலமைச்சரே காலையில் வாக்கிங் போகிறாரு, சாயந்தரம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, இரவு ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு, அதுக்கு இடையில ஒரு தடவை வாக்கிங் போகிறாரு, இது மாதிரி வாக்கு சேகரிக்கிறாரு. எல்லாருமே அது மாதிரி அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே கடுமையாக வேட்பாளர்கள் எல்லாரும் கடுமையாக வாக்கு சேகரிக்கிறாங்க. பாருங்கள், நடந்துட்டு கூட்டம் நடந்துட்டு எல்லா கட்சியும். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அவர் மேலே பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி கூட தேர்தல் பிரச்சாரத்தை கடுமையாக செய்துட்ருக்காங்க. அவங்க அகில இந்திய தலைவர்லாம் இங்கே கலந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி தலைவர் மட்டும் ஒரு நாள் ஒரு பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டாருன்னா 3 நாளைக்கு லீவு போட்டுருவாருங்க. 3 நாள் லீவு. ஒரு நாள் கலந்துட்டா 3 நாள் லீவு. ஒரு நாளுன்னா ஒரு நாள் முழுவதும் கிடையாது. ஒரு நாளில் 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம். அதுக்கு மேலே அவரால் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியல. வெளியில் வெயில் ஒத்துக்கலை, தாங்கலை. இவர் தான் நாட்டு மக்களை போய் கவர்ந்து பண்ண போகிறாராம், உழைக்க போகிறாராம். ஒன்றுக்கு உள்ள கட்சி ஜெயிக்கிறதுக்கு உள்ள ஒரு தேர்தல், முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் மெனக்கிட்டு நின்று வேட்பாளர் நம்பி நிறுத்தின வேட்பாளர்களுக்கு உன்னால் ஓட்டு வாங்கி கொடுக்க முடியல. நீ வீட்டு உள்ள படுத்துக்கிட்டு இவர் கூப்பிட்றாரு. சமூக ஆர்வலர்கள் தானாக முன் இது மாதிரி இதுக்கு விஜய் கட்சிக்கு ஓட்டு கேட்கணும், அது நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்? ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு